வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 27 கூடாரவள்ளி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார வடிசல். இது எல்லார் வீட்லயும் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு. ஸோ இந்த அக்கார வடிசல் பண்றதுக்கு நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்ப பண்ண போறதுனால உங்களுக்கு திரும்பவும் அளவு சொல்றேன். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன்ல வந்து நெய் விட்டு இந்த பாசிப்பருப்பு போட்டு லைட்டா நெய்ல பரட்டிக்கணும். ரொம்பலாம் செவக்க வறுக்க வேண்டாம், லைட்டா நெய்ல பரட்டிக்கோங்க. அப்புறம் அரிசியே லைட்டா அதே நெய்ல பரட்டிட்டு பால்லேயே வேக வைக்கணும். நான் இன்னைக்கு கரெக்டா நல்லா 1 கப் எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தான் நம்ம வேக வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 லிட்டர் பாலை விட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் வேணுங்க தான் நம்ம பாலை விட்டுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க, நெய் விட்டுக்கலாம். இதுல பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு, ரொம்பலாம் வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இதுவும் நெய்ல அப்படியே லைட்டா பரட்டிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட அப்புறம் கூட நம்ம வேணும்னா பால் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா வேகட்டும். பால்லே தான் வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். மூடி வச்சிருவோம், வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க, சாதம் நல்லா வெந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் சும்மா மசிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பூரா பால்லே தான் வேகணும். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் பால் சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் தேவைப்பட்டா திருப்பி பால் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நீங்க வந்து குக்கர்லயும் வேக வைக்கலாம். பட் நம்ம குக்கர்ல வேக வைக்கல. நீங்க குக்கர்ல வேக வைக்கிறதா இருந்தா ஒரு பாத்திரத்துல போட்டும் வைக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவேவும் வேக வச்சுக்கலாம். நீங்க அதுக்கு வந்து நல்லா 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் வந்து ஒரு 6-7 டம்ளராவது விடுங்க. அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். சிம்ல வச்சு நம்ம நல்லா குழஞ்சி வரணும். சிம்ல வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. நம்ம இப்படி இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்துல வச்சுதானே வேக வைக்கிறோம். இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அது நல்லா அந்த பால்லே பொறுமையா வெந்து வரும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுவும் வெங்கல பானையில பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம சும்மா அடிகனமான பாத்திரத்தை வச்சிருக்கோம் நம்ம, பட் ரொம்பவே டேஸ்டா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வெல்லம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எவ்வளோன்னு சொல்லிடுறேன். நான் 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் போல தோணிட்டு அப்படின்னா நீங்க வேணா ஒரு 2.5 கப் போட்டுக்கலாம். ஆனா 3 கப் வெல்லம் போட்டாதான் இந்த அக்கார வடிசலுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ 3 கப் வெல்லம் எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுது. தெரியுதா உங்களுக்கு? மசிச்சு விட்டுக்கணும். நம்ம நல்லா குழவா வந்துடுது. ஸோ இப்போ இதில் வெல்லம் சேர்த்து நம்ம கலந்துடலாம். கரைச்சி வச்சிருக்க வெல்லம் சேர்த்து அப்படியே கலந்துருவோம். இப்போ வெள்ளக்கரைசல் சேர்த்தாச்சு. ஸோ ஒரு கொதி வரட்டும். இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு நம்ம இன்னும் நெய் சேர்க்கவே இல்லை. இனிமேல் தான் நம்ம நெய் சேர்க்க போறோம். நெய் சேர்த்துக்கலாம்.
இந்த நெய் கொஞ்சம் ஓட ஓட இருந்தாதான் வந்து நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் நெய் கூட தான் விடுறேன். நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். அவ்வளோதான். நம்மளுடைய அக்கார வடிசல் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்பயுமே நெய் வந்து முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா நீங்க நெய் அப்புறமா சேர்க்கறதா இருந்தா கூட சரி, பச்சையா அப்படியே சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். மேலாக நெய் விட்டாதான் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் காய்ச்சி விட்டா கூட நல்லா இருக்காது. அதே மாதிரி முந்திரி பருப்பு வறுக்கும் போதும் நெய் விட்ட உடனே நீங்க முந்திரி பருப்பை போட்டுருங்க டக்குன்னு. அப்பதான் நல்லா இருக்கும். அந்த நெய்யோட வாசனையோட நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பிரசாதம்னு பார்த்துருப்பீங்க. அக்கார வடிசல் எப்படி பண்றதுன்னு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.